ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் அனைவருமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு முறையும் வசனங்களை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமா இருக்கும், ரொம்ப விதவிதமா இருக்கும். அதாவது எப்படி இந்த வசனங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு படும்போது வித்தியாசமான முறையில் ஆவியானவர் பேசுறாரு அப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன, ஒரு முறை நான் அபிஷேகத்தை பத்தி பேசும்போது எனக்கு அந்த வார்த்தைகளை என்னால மறக்கவே முடியல. ஏன்னாக்கா நிறைய பேர் விதவிதமா கேட்பாங்க, உங்களுக்கு அபிஷேகம் இருக்குதான்னு கேட்பாங்க, நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்களான்னு கேட்பாங்க, இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அபிஷேகம் சொல்லும் போது அங்க கர்த்தர் உங்களுடைய குமாரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தரிசனங்களை காண்பார்கள். அந்த வசனங்களை வாசிக்கும் போது இதுதான்டா அபிஷேகம். ஒருத்தருக்கும் விதவிதமான அபிஷேகங்களை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது. இன்னைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமே கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்வோம். ரொம்ப ஒரு அழகான வசனங்கள். அதை ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கும் போது ஏதோ ஆண்டவர் என்கிட்ட செல்லமா பேசுற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தைகள். ஒருத்தர் நம்மள சாப்பிடு, என்ன பண்ற, அமைதியா இருக்காத அப்படின்னு சொல்றத, சாப்பிட்டுருமா, சாப்பிடுப்பா, என்னப்பா நீ இப்படி பண்ற, ஏப்பா இப்படி பண்ற, கொஞ்சமாச்சு சாப்பிடுப்பா, என்னப்பா நீ அப்படின்னு சொல்லும் போது 2 வாய் உண்மையாவே நமக்கு இறங்கும். என்ன, அந்த 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 சொல்லுற ஸ்டைலுக்காக, அந்த விதத்துக்காகவே நமக்கு என்ன ஆகும், அப்படின்னு நம்மளுக்கு சாப்பாடு இறங்கும். முறைச்சிக்கிட்டு சொன்னா, ஏன் நான் சாப்பிடணும், நான் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வசனங்களை நான் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட என் கூட நீங்க திறந்து கொள்ளுங்கள். ஏசாயா 44வது அதிகாரம் அந்த வசனங்களை படிக்கும் போது, ஆண்டவரே ஏசப்பா, உண்மையாகவே ஆண்டவரே என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர் என்று சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த வசனங்களை பார்க்கும்போது 1வது வசனம், இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். ஆமென். அந்த இடத்துல நம்ம பேரை போட்டுக்கலாமா? இப்போதும் என் தாசனாகிய சாராவே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். ஆமென். கேள். நீ கேட்கறதுதான் உன்னுடைய வேலையா இருக்கும். சோ நீ கேள். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் பாத்தீங்கன்னாக்கா எப்படி தொடங்குறாரு, நான் சொன்னல, செல்லமா பேசுற மாதிரி இருக்கும். என்ன, செல்லக்குட்டி, என்ன எப்படி கொஞ்சுவாங்க குழந்தைகளை கொஞ்சம் போது, என்ன செல்லக்குட்டி, எப்படி இருக்கிற செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த செல்லக்குட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, நம்மளை கொஞ்சிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அதேதான் கர்த்தர் இங்க என்ன சொல்றவர், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணையா இருக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தையை, பயப்படாதே. ஆமென். என்ன வார்த்தை? எனக்கெல்லாம் பயம் இல்லை பாஸ்டர், நான் போயினே இருப்பேன், யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியம் உன்னை நிக்க வைக்குதா, நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் உன்னை யோசிக்க வைக்குதா, நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஏதோ ஒரு காரியம் உன்னை அப்படியா அப்படி ஷாக் கொடுக்குதா, நீ பயப்படுறன்னு அர்த்தம். சோ பயம் நாட் லிட்ரலி ஐயோ எனக்கு பயமாகுதே 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 சொல்ற வார்த்தை கிடையாது. நான் பயம்தான் ஒரு வார்த்தையை ஒழிய அதோடைய விதங்கள் எல்லாம் வேற, அதோடைய விதங்கள் எல்லாம் வேற. என்ன, சோ நீ ஒரு காரியத்தை நீங்க எடுத்து நீங்க நடத்தும் போதோ, ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கும் போதோ, உங்களுடைய பிரசன்ட்டை யோசிக்கும் போதோ, உங்களுடைய ஃபியூச்சரை யோசிக்கும் போதோ, எந்த இடத்துல கஷ்டமா இருக்குது சொல்லும் போதெல்லாம் நீ பயப்படுறன்னு அர்த்தம். ஐயோ அப்படின்னு நினைக்கும் போது நீ பயப்படுறன்னு அர்த்தம். சோ அதுக்குதான் கர்த்தர் நிறைய இடங்கள்ல வேதத்துல நம்ம பாக்குறோம், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு சொல்றாரு. இங்கவும் நம்மளை கொஞ்சிட்டு அந்த தாசனாகி யாக்கோபே அப்படிலாம் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு, அடுத்தது அவர் யாருன்னு காட்டுறாரு பாருங்களேன். உன்னை உண்டாக்கினவர்னு சொல்றாரு பாருங்க. நீ ஏத்துக்க முடியுமா இத? என்ன நீ உண்டாக்கல, எங்க அம்மா அப்பா தான் உண்டாக்குனாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளை உண்டாக்குனவரா இருக்கிறாரு. என்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உன்னை துணை நிற்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, இத்தனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம யாரு? பிஸ்தா? நோ பிஸ்தா. We are not பிஸ்தா. நம்மளாம் ஒரு கொசு, என்ன ஒரு எறும்பு. ஆண்டவருக்கு முன்னாடி we are nothing. எல்லா ஈவுகளையும் அவர் தான் கொடுக்கிறாரு. ஆமென். என்னையா, எல்லா ஈவுகளையும் அவர் தான் கொடுக்கிறாரு. நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, போடுகிற உடையில இருந்து, நீ இருக்கிற லைஃப் ஸ்டைல, எவ்ரிதிங் காட் கிவ்ஸ். எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்? அவர் துரத்தி விட்டான்னா அவ்வளவுதான். ஏதேன் கார்டன்ல இருந்து, ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தி விட்டுருவாரு.
ஆனா அவர் நம்மளுக்கு கிட்ட போட்டு வச்சிருக்கிறாரு பாருங்க, கொஞ்சிறாரு நம்மள. தாசனாகி யாக்கோபே பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவருடைய இன்ட்ரோடக்ஷனை நம்மளுக்கு கொடுக்குறாருங்க. அவருக்கு உண்டாக்கினவரும் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை நிற்கிறோமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. திருப்பி வந்துட்டாரா நம்ம பேருக்கு? நம்ம பேரே தான், என் தாசனாகிய யாக்கோபே. சொல்லுங்க, என் தாசனாகிய, உங்க பேரை சொல்லிக்கங்க. தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாத, பயப்படவே பயப்படாத, யாரை பார்த்தும் பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. கர்த்தர் துவங்கினவர் முடிக்கிறவரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை துவங்குறாருனாக்கா இன்னைக்கு தொடங்கிட்டாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா டெய்லியே தொடங்குறாரு ஒரு காரியத்தையும். என்ன அது எப்ப முடிப்பாரு? டெய்லி ஒரு காரியத்தை தொடங்குறாரு. அப்போ ஒருவேளை அடுத்த மார்ச் மாசம் நடக்கிற 1ஆம் தேதி நடக்க போற காரியத்தை இது எப்போ கர்த்தர் தொடங்கியிருப்பாரு? 1ஆம் தேதி நான் தொடங்கிட்டேன் போன வருஷம், உனக்கு தெரியாது. நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தேன், அதுக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பாரு உனக்கு கிடைச்சிச்சு சொல்றதுதான் ஆண்டவர். என்ன நமக்காக பிளான் பண்றவர், நமக்காக யோசிக்கிறவர், நமக்காக செய்கிறவர். அதனால அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொன்ன தேவன். அப்புறம் பாருங்க 3வது வசனம், பயப்படாதே சொல்லு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. இதுதான் எந்த மனுஷனால சொல்ல முடியாத ஸ்பெஷாலிட்டி கர்த்தர்கிட்ட இருக்குது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நிறைய நேரங்களில நம்ம தாகம் உள்ளவர்களா நிக்கிறோம், நிறைய நேரங்களில வறண்ட நிலமாக நம்ம நிக்கிறோம். என்ன, நிறைய பேருடைய வாழ்க்கையில வறண்ட நிலங்கள் உண்டு. அதுதான் என்னது? பயம். அந்த வறண்ட நிலம் தான் பயம். அந்த வறண்ட நிலம் தான் இது என்ன நடக்குமோ பயம். அந்த தாகமா என்ன நடக்குமோ பயம். நீ எந்த காரியத்தை ஒரு பயம் இருக்கும். ஆமென். சோ இந்த மாதத்துல இன்னைக்கு கர்த்தர் உனக்காக யாக்கோபே என்று சொல்லி யெஷூரனே என்று சொல்லி கூப்பிட்ட இந்த வார்த்தையில கர்த்தருடைய ஸ்பெஷல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, நீ பயப்படாத, பயப்படாத. ஒன்னு தொடங்கி இருக்கிறேன்ல, நான் செய்து முடிப்பேன். ஆமென். போன வாரம் என்ன பேசினேன் மறக்க மாட்டீங்களே? ஒருத்தர் தானே தெரியும். போன வாரம் மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள சக்சஸ். என்ன சக்சஸ்? எத்தனை பேர் வாயில அப்படியே சொல்லிக்கிட்டே போனீங்க. நிறைய பேர் என் காதுல விழுந்துச்சு. இன்னைக்கு சக்சஸ் பத்தி கேட்டிருக்கிறோம், இன்னைக்கு சக்சஸ் பத்தி கேட்டிருக்கிறோம், சொல்லிக்கிட்டே போனீங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த சக்சஸோட ஆட் பண்ணி கொடுக்கிற ஒரு வார்த்தை, பயப்படாத யெஷூரனே, பயப்படாத யாக்கோபே, நீ பயப்படாத. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், நீ தாகமா இருக்கிறன்னு கர்த்தருக்கு தெரியும். எதுல தாகமா இருக்கிற, எங்க தாகமா இருக்கிற, எதுக்காக நீ தாகமா இருக்கிற. God knows everything. ஆமென். God knows. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நீ தாகமா இருக்கிறது, நீ வறண்ட நிலத்தின் மேல் இருக்கிறதையும் ஆண்டவர் அறிவாரு. நீ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னாரா? உன் தாகத்துக்கு தான் தண்ணீர், வறண்ட நிலத்துக்கு என்ன அனுப்புவாரு? ஆறுல என்னன்னையா? ஆறு. ஆண்டவர் நீ கேட்டது என்ன? நீ தண்ணி உனக்கு கொடுக்கறது. சோ நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு ஆறையும் பார்த்து நீ எனக்கு தான் சொந்தம். எப்படி? நீ எனக்கு தான் சொந்தம். அந்த ஆறை பார்த்து நம்ம பேசுனாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆறு, ஒரு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புறாருனாக்கா அந்த ஆறு எனக்கு உணர முடியுமா? எங்க ஆறு அனுப்புறாரு சொல்றியா? உன் கையில அவ்வளவு காசு வருது, பணம் ஆறு வருதா? ஐயோ இப்பதான் புரியுதா? ஆமா இல்ல? ஐயோ இவ்வளவு நேரம் நம்ம ஆறை பத்தி யோசிக்கவே இல்லையா? பணம் ஆறு வருதா? அது பேர், அந்த ஆறு பேருனா அந்த ஆறு பேரு என்னய்யா? அந்த ஆறு பேரு சொன்னாதான் வரும். இப்ப சொல்லிடுவியே, அந்த ஆறு பேர் என்ன வராதா? பணம் ஆறு நாரு. அந்த மாதிரி ஆறுலாம் வந்தா நீ பாக்குறியா? பாரு, அந்த தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன்ட்டாரு. எனக்கு இந்த வசனத்தை வாசித்துட்டு இது என்ன புதுசா இருக்குதேன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். நேத்தோ எப்பயும் நான் வாசிச்சுட்டு இருந்தேன் இந்த வசனத்தை. இன்னும் இது புதுசா இருக்குது எனக்கு. எத்தனை முறை வாசித்தாச்சு அதிகாரம்லாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றது, அதாவது தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். நிறைய பிளேசஸ்ல நம்ம வறண்ட நிலமா இருக்கிறோம். பயம் என்ற ஒரு ஆவியை வச்சுக்கிட்டு எடுத்தா பயம், குதிச்சா பயம். நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் போற இடம் ஜெயம், நான் போற இடம் பயம் கிடையாது. நான் போற இடம், சத்தமா சொல்லுங்க, 1ஆம் தேதி நான் எடுக்கிற இடம், நான் போற இடம், ஆமா நான் எடுக்கிற இடம் பயம் கிடையாது. என் கூட கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு எந்த ஆசை, எனக்கு எந்த அந்த 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 இன்ட்ரெஸ்ட், எவ்ரிதிங் நீங்க தான் கொடுத்தீங்க. அதனால நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன், நான் பயத்தை விட்டுடுறேன். ஆமென். நான் பயத்தை போட்டுடுறேன். அந்த பயம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா.
நீ எதை செஞ்சாலும், ஈவன் நீங்க ஒரு எக்ஸாம் எழுதினா கூட, ஈவன் ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க பேசினா கூட, ஈவன் நீங்க உங்க ஆபீசர் கிட்ட பேசினா கூட, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஜெயத்தை வச்சிருக்கிறீர். ஆமென். நான் அப்படிதான் யோசிப்பேன். போனனாக்கா சக்சஸ் பண்ணாம வரவே மாட்டேன். நிறைய விஷயத்துல இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது கால் எடுத்து வைக்க மாட்டேன், வைக்கிறேன்னு தெரிஞ்சா சக்சஸ். ஏன்னாக்கா நான் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்க நினைக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னாக்கா, ஆண்டவரே நான் காலை வைக்கிறேன், நான் எடுத்துட்டேன், இன்னைக்கு நான் வைக்கிறேன் அந்த இடத்துல காலை, அதனால எனக்கு ஜெயத்தை நீங்க கொடுக்கணும் இயேசு சுவாமி. ஆமென். எனக்கு பயம் வேணாம், எனக்கு ஜெயம் தான் வேணும். ஹல்லேலூயா. அதனால அதான் அவர் அவ்வளோ பேசிட்டு அவ்வளோ கொஞ்சிட்டு அவருடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு, யெஷூரனே நீ பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத. நீ என்ன பயம், எதுக்கு பயம், வேணவே வேணாம். அதாவது பயம் இல்லாத மாதிரி காட்டிப்போம் நம்ம. நான் நம்பவே மாட்டேன். பயம் இல்லாத நபர்களே இந்த உலகத்துல கிடையாது. ஏதோ ஒரு பயத்தம் வந்துட்டே இருக்கும். அப்படி நீ பயப்படவே இல்லைன்னு சொன்னா கூட ஆண்டவர் உருவாக்கி உனக்கு ஒரு பயத்தை தர முடியும். அப்பதான் நீ அவருக்கு பயப்படுன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம பயத்தை விட்டுட்டு ஜெயத்தை எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமா. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இதை கேட்கும் போதே நல்லா இருக்குது. எங்கெங்கெல்லாம் வறண்ட இடம், எந்தெந்த இடங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்குது, எந்தெந்த இடங்கள் எல்லாம் என் மைண்ட் வறண்டு போய் கிடக்குது, என் பிரெயின் வறண்டு போய் கிடக்குது, அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் என்னத்தை அனுப்புவார்? வறண்ட நிலத்துல ஆறுகளை அனுப்புவார். ஆமென். எல்லாம் செழிப்பா இருக்கு. ஆறு இருந்தாலே செழிப்பு. ஆமென். அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு வர ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆறுகளாக தான் வரணும். ஆமென். ஆறுகளா தான் வரணும். ஹல்லேலூயா. பாக்ஸா வந்தா ஏத்துப்பியா, ஆறா வந்தா ஏத்துப்பியா? ஆறு ஆறுகளை வந்ததான் நான் ஊற்றுவேன், ஆறுகளை ஊற்றுவேன். அது கூட எப்படி தராரு? அந்த ஆறுகளை எப்படி தராருனாக்கா, அந்த ஆறுகளை எப்படி ஊற்றுறாருனாக்கா, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதுல ஆடட் இதெல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எப்படி பாருங்களேன். சும்மா கிடையாது, உனக்கு வரது உனக்கு மட்டும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம், எங்க அம்மா அப்பாவுக்கு வர்றது அப்படியே நான் எடுத்துக்கினா அப்படியே வாழ வேண்டியதுதான். அப்படி நல்லதா? இல்ல, எனக்கு வேண்டியதை நான் ருசித்து நான் அதை எடுத்து நான் அந்த ஆறுகளை ஏன் சந்ததிக்கு அனுப்ப சொல்றது நல்லா இருக்குதா? ஆமா, கண்டிப்பா. நான் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. அது யாருக்கு அனுப்புற? ஆமா ஆமா. அதனால சும்மா அம்மா அப்பாட்ட போயிட்டு நீ நான் எனக்கு ஏது செஞ்ச யாரு உங்க அம்மா அப்பா மூலமா நான் கொடுக்குறேன்றாரு இங்க? இல்லையே. எல்லாம் கொடுத்தார. அவங்களாம் நம்மளுக்கு ஒரு என்ன சப்போர்ட், ஒரு பேக் போன், தட்ஸ் ஆல். ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். என்ன, சோறு போட்டாங்களா, வளர்த்தாங்களா, ஃபீஸ் கட்டினாங்களா, படிக்க வச்சாங்களா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்களா, அந்த ஆறு மட்டும் அவங்களால தர முடியாது. ஆமென். அது எங்க தருவாரு? சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தையும் என் ஆவியையும் நான் ஊற்றுவேன். எனக்கெல்லாம் கண்டிப்பா 100க்கு 100 நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரை என் கூட சொன்னீங்கன்னாக்கா உண்டு. அல்லேலூயா. ஆமா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. சோ இந்த 1ஆம் தேதி நான் இப்படிதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஜெயத்தை பார்க்கணும், பயத்தை பார்க்க வேணாம். அல்லேலூயா. அதனாலே அவர்கள் புள்ளியின் மேல் நடக்கிற நீர்க்காலியின் ஓரத்திலே அலறி செடிகளைப் போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தன் கர்த்தருடையவன் என்பான், கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. ஏசாயா பேசுகிற தீர்க்கதரிசனமான வசனங்கள் பயங்கரமா இருக்குது. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் வந்தேன், என்னை தவிர்த்த தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரின் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால 8வது வசனம், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் கலங்காமலும். அட்டகாசமான ஒரு வசனம் இது. அப்படியே வாசிக்கும் போதே ருசியா இருந்தது, பயங்கரமா இருந்தது. அதனால ஆண்டவருக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு, ஆண்டவரே என்னுடைய தாகத்துக்கு தண்ணீரை தருவன் சொன்னவரும், என்னுடைய வழியில ஆறுகளை வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவரும், அவரை நம்பி நம்ம போகும்போது எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னாக்கா ஒண்ணு சொல்றேன், நான் எப்பவுமே சொல்ற காரியம்தான். இப்போ ஆக்சுவலா நான் ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அங்கேயும் நான் பேசின கானானிய ஸ்திரியை பத்தி பேசின காரியம்தான். அதாவது மத்தேயு
மத்தேயு 15 அதுல 22 அந்த பாத்தீங்கன்னாக்கா, அந்த கானானிய ஸ்திரீ வந்து பின்னாடியே ஓடுறாங்க. யார் பின்னாடி? ஆண்டவர் சீரு அந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வந்தோடனே அவர் பின்னாடியே ஓடுறாங்க. என்னன்னாக்கா அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, ரொம்ப ஐ லைக் இட். அந்த 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 ஒரு இடம் ரொம்ப நான் ரசிச்சேன். என்னன்னாக்கா பின்னாடியே ஓடி ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, அதுல 22வது வசனம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவ என்ன தெரியுமா, அவ வந்து ஜுரமா இருந்தா டாக்டரு, வயிற்று வலியா இருந்தா டாக்டரு, ஏதாவது பாடி பெயினா இருந்தா டாக்டரு. ஆனா இந்த இடத்துல அவளுக்கு தெரிஞ்சது என்னன்னாக்கா, என் மகள் கொடிய பிசாசினாலே பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். எனக்கு என்ன தெரியுமா, அவ வந்து ஆண்டவரே 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 எனக்கு இறங்கும்னு சொல்லல. அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்றான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட போயிடுற. நம்மளுக்கு தேவையே ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில தரணும்னாக்கா, நமக்கு தேவையே ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போயிட்டு அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். உங்க 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 ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு உங்க ப்ராப்ளத்தை சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். எனக்கு இது புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க பாஸ் கிட்ட போயிட்டு, உங்க லீடர் கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு புரியவே புரியாது. இங்க அதேதான், அவன் நேரா போய் ஆண்டவர்கிட்ட அந்த இஷ்யூவை சொல்றா. என் பெண், என் மகள் வந்து சிக்கா இருக்கிறான்னு சொல்லல, என் மகள் வந்து கொடிய பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார். யாருன்னா சொல்லுவாங்களா எல்லாரும் முன்னாடியும்? ஓடுறா பாருங்க. அவளுக்கு இருந்த வேதனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், அவளுக்கு இருந்த கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், அவளுக்கு இருந்த பயம் எப்படி இருந்திருக்கும். இவ இப்படியே பிசாசு பிடிச்சி செத்துருவாளா, எப்படிலாம் யோசித்துக்கிட்டு ஆண்டவர் பின்னாடி ஓடுறான், அட்ரஸ் பண்றான் அந்த இஷ்யூவை. தயவு செய்து சொல்றேன், எவ்ரிடே உங்க பயத்தையும் உங்களுடைய தேவைகளையும் ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியட்டும். ஆண்டவருக்கு அது தெரிஞ்சாலே காதுல போட்டுறணும், காதுல போட்டோம். அவ செஞ்சது என்ன தெரியுமா, ஆண்டவருடைய காதுல போட்டா. தாவீதின் குமாரன் கூப்பிட்டோன்னு பார்த்தாரா இல்லையா? எஸ், பார்க்கிறாரு. அவருக்கு தெரியும். ஆனா அவ உடனே அட்ரஸ் பண்றான் ஆண்டவர்கிட்ட. என் மகள் சிக்கா இருக்கிற ஆண்டவரே என்று கூப்பிட்டாள். 2வது பாருங்க, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஏன் அங்க எழுதணும்? அவதான் ஒரு வார்த்தை சொல்லல, எதுக்கு எழுதணும் நான் கேட்கிறேன். ஆனா அவர் காதுல விழுந்துருச்சு அந்த இஷ்யூ. சோ உங்களுடைய மேட்டர், உங்களுடைய இஷ்யூ அவர் காதுல விழட்டும். அது காதுல விழுந்தாலே அவர் பார்த்துப்பாரு. 2வது பாருங்க, இதுதாங்க ஃபர்ஸ்ட் போய் அட்ரஸ் பண்றா. 2வது காரியம், அந்த சீஷர்கள் தடுக்கிறாங்க அவளை சொல்றாங்க, இவன் நம்மளை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறா, இவளை தூக்கி போடுங்க, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவரை என்ன பண்றாங்க, அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவங்கள ஆல்மோஸ்ட் அவளை அதட்டுறாங்க. நீ போயிடு, நான் சொல்றேன், நீ உன்னுடைய தேவையை ஆண்டவர்கிட்ட அட்ரஸ் பண்ணும் போது பயப்படாத, யார் பார்க்கறாங்களோ பயப்படாத. உனக்கு தேவை சந்திக்கப்படணுமா, நேரா போ, ஆண்டவருடைய பாதப்படியில விழு. நீ கவுந்துகிட்டு ஜோமன்னா, நீ முட்டி போட்டு ஜோமன்னா, நீ நின்னுகிட்டு ஜோமன்னா, நீ ஆண்டவர்கிட்ட போ, ஆண்டவர்கிட்ட போய் அட்ரஸ் பண்ணி சொல்லு, ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை. தடுப்பாங்க. எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்ற? இத அவர்கிட்ட சொன்னா அவர் செஞ்சு தருவார்ல, அவர் 10 நிமிஷத்துல முடிச்சு தந்துருவார்ல, அவர் 2 நிமிஷத்துல உனக்கு முடிச்சு தரு. எதுக்கு அவர்கிட்ட போய் சொல்லினுங்கிற? தடுப்பாங்க. சீஷர்கள் தடுக்கிறாங்க, உன்னை தடுப்பாங்க. நீ பயத்தோடவே இருக்கணும் தான் ஜனங்களுக்கு ஆசை. நீ பயத்தோட வாழணும், நீ பயத்தோட சாகணும். உன்னை பயம்புத்திக்கிட்டே இருப்பாங்க. பாத்தியா சிலர், ஐயோ அங்க போவாத, ஐயோ இங்க போவாத, ஐயோ இதை செய்யாத, ஐயோ அந்த ஜனங்க புடிச்சுப்பாங்க, ஐயோ அந்த ஜனங்க உன் மைண்டே கெத்து விட்டுருவாங்க. பயந்துகிட்டு வந்து என்னங்க பிரச்சனை? ஹலோ, உனக்குன்னு ஒரு புத்தியை கொடுத்துருக்கிறாருல கர்த்தரு, உனக்குன்னு ஒரு திறமையை கொடுத்துருக்கிறாருல, அந்த திறமை உன்னை பேச வைக்கும், எல்லாத்தையுமே உன்னை செய்ய வைக்கும், எல்லாத்தையுமே. சோ அவ அட்ரஸ் பண்றா, சீஷருங்க தடுக்கிறாங்க. தடுத்தாலும் அந்த இடத்துல அவ வந்து அவ ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. ஏன்னா இவ ஒரு பக்கம் கத்துறா, இந்த பக்கம் சீஷருங்க, ஆண்டவரே அவ ஏன் கத்திட்டு இருக்கிற, அவளை தொடுத்துங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இப்படி இருப்பாங்க. நமக்கு கொடுக்க கூடாது, நமக்கு செய்யக்கூடாது நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கையில. நிறைய பேர். அவங்களுக்கு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு செய்யாதீங்க, அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அவங்கள ஆண்டவர்கிட்ட நீ அட்ரஸ் பண்ண வந்திருக்கிற. இந்த சீஷர்கள் கிட்ட இல்ல, இந்த ஜனங்க கிட்ட நீ அட்ரஸ் பண்ண வரல. ஹல்லேலூயா. நீ யார்கிட்டயும் அட்ரஸ் பண்ண வரல. உன்னுடைய இஷ்யூவை நீ யார்கிட்ட அட்ரஸ் பண்ண வந்திருக்கிற?
இயேசு கிட்ட அட்ரஸ் பண்ண வந்திருக்கிற. சோ அந்த இடத்துல பாருங்க, அனுப்பி அதற்கு அது அப்படியே தள்ளி போட்ட உடனே 25வது வசனத்துல ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். செகண்ட் அட்டெம்ப்ட்ங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஷி அப்ரோச்ட், அவரை விடல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆண்டோட்ட அட்ரஸ் பண்றா அவ இஷ்யூவை. இந்த தடைகளை பார்த்துட்டு அவ பயந்துட்டு போயிட்டால. என்னைக்குமே நீ அட்ரஸ் பண்ண காரியத்தை நீ மறக்கறியோ இல்லையோ அவர் மறக்க மாட்டார். நீ சொன்ன காரியத்தை அவர் மறக்கவே மாட்டாரு. அதனால்தான் திருப்பி அவர் வராரு. அவ வர அவள் கிட்ட வந்து அவளை பணிந்து கொண்டாள். அந்த வார்த்தையை படிக்கும் போது என்ன ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இவர் தான் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறார். அல்லேலூயா. சோர்ந்தே போவாதீங்க. ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கிறீங்கன்னாக்கா அதை கிழிச்சு பீஸ் பீஸா ஆண்டவர் ஆக்கி போட்டா கூட எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க தொடங்கி விட்டீங்க, நீங்க பீஸ் பீஸா ஆக்குறீங்கன்னா எனக்கு தெரியாது. அதுல எல்லாம் பாதி வந்து அப்படியே ட்ரெயின் ஆயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, அப்படியே உக்காந்துருவாங்க. இதுக்கு மேல வழி தெரியல, முடிஞ்சு போச்சு இவங்களே முடிவு கட்டிடுவாங்க. அவ முடிவு கட்டலையே, சீஷருங்க தடுக்கிறாங்க, அவன் முடிவு கட்டலையே. அதுதான் நான் அந்த 44 சங்கீத ஏசாயால பாக்குறேன். யெஷூரனே பயப்படாது, யாக்கோபே பயப்படாது சொல்லும் போது ரொம்ப அருமையான ஒரு வசனமா இருந்துச்சு. இந்த இடத்துலயும் பார்க்கும்போது அவ திருப்பி வந்து பணிந்து கொண்டா. மதிச்சாலா? இல்ல. நீக்க கத்துங்கய்யா, நான் கவலைப்பட மாட்டேன். நான் அட்ரஸ் பண்றது வேற ஒருத்தர், நான் போய் பேசுறது ஒருத்தர். அந்த ஒருத்தருக்கு என்ன தெரியும். அந்த ஒருத்தருக்கு என் மேல அந்த ஒருத்தர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. சோ அவ விடாப்புடி அவன் முயற்சியில அவ போய் என்ன பண்றா, சரணடைஞ்சிடறா, பணிந்து கொண்டாள். அது அந்த 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 மாதிரி அந்த சீனை என்னுடைய இமேஜினேஷன்ல நினைச்சு பார்க்கும் போது ஐ என்ஜாய். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள், இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும், இப்படிதான் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒருத்தர் சொல்லுங்க, ஆல் மை, என்னுடைய ஸ்ட்ரென்த்ல என்னுடைய பலத்துல எல்லாம் ஓடி இருக்குது சொல்லுங்க. நீ கீழே இறங்கி போறதுக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த்தையும் பலத்தையும் எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவார் ஆண்டவர். எல்லாம் ஒரு கிருபைதான் ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபைதான். ஆமென். ஆண்டவருக்கு தான் சொல்லுறேன், இங்கெல்லாம் கில்ல, முட்டியில கில்ல வலிக்காது. முட்டியில கிள்னா வலிக்காது. ஆன்லைன்ல கூட பாருங்க, முட்டியில கிள்ளி பாருங்க, வலிக்காது. இங்கெல்லாம் கிள்ளி பாருங்க, வலிக்கும். கர்த்தருக்கு தெரியும் எங்க கிள்ளி விட்டோன்ட்டு. அதனால அந்த கில்ல வாங்கக்கூடாது, ஓடி போய் சரண் அடிச்சிரு. அவன் யாரு தடுத்தாலும், யார் என்ன பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்க அந்த 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 இடத்துல போயிட்டு பணிந்து கொண்டால், உதவி செய்யும்படி அவரை பணிந்து கொண்டால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். நம்ம கேட்க வேண்டிய காரியமே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை தெரிந்து கொண்டால். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுனாக்கா, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குதுனாக்கா 28வது வசனத்துல ஆண்டவர் கடைசியில எப்படி கொண்டு வராரு பாருங்களேன். அவளை பாக்குறாரு, எதனா பேசினாரா, எதனா அதட்டினாரா, யாரையாவது அதட்டினாரா? யாரையுமே அதட்டல. அந்த இடத்துல ஆண்டவரே வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல அழகா சொல்றாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு, அப்சர்வ் பண்றாரு. ஆண்டவர் உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ எந்த அளவுக்கு அவர்கிட்ட வர, நீ எந்த அளவுக்கு அவரோடு கூட நீ இடைப்படுற, எந்த அளவுக்கு நீ அவரை ஏற்றுக்கொள்கிற, எந்த அளவுக்கு நீ அவரோடு கூட ஐக்கியம் வச்சுக்கிறன்றத அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது அவருக்கு தெரியும், எல்லாத்தையுமே நீ அட்ரஸ் பண்ணிருக்கிற இஷ்யூ தெரியும், நீ யார்கிட்ட பேசுறன்னு சொல்லி தெரியும், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறது சொல்லி தெரியும். ஆண்டவர் நீ அவிசுவாசமா இருக்கிறியா, இல்ல அவரையே நம்பிட்டு இருக்கிறேன்னு தெரியும். அதனால்தான் யெஷூரனே பயப்படாதே, யெஷூரனே நீ பயப்படாத, யாக்கோபே நீ பயப்படாத சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல ஒரு பெரிய வார்த்தை என்னன்னாக்கா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, அல்லேலூயா, உன் விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சொல்ற. எதுக்காகனாக்கா அவ தேவையும் பெருசா இருந்தது. அதனால அவ விசுவாசம் பெருசா இருந்தது. அவ தேவை பெருசு. எத்தனை பேருக்கு உங்க தேவைகள் பெருசா இருக்குது? அதெல்லாம் பண்ணல பாஸ்டர், அதெல்லாம் முடிச்சுப்பேன் பாஸ்டர், அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் ஓட்டிடுவேன், அதெல்லாம் எனக்கு ஆள் இருக்கிறாங்க, அதெல்லாம் பிடிச்சி ஐயோ எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். என்ன போட்டு அவன் நல்ல இதுல என்னது ஆட்டுற மாதிரி ஆட்டி எடுத்து ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிடுவார். ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். அதனால இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வியை பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே நீர் வாரும் பரிசுத்த ஆவியானவரே, அவர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, அதனால நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. ஆமென். நீ விரும்புகிறபடியே
உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்ற. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ அருமையான தேவனா, இவ்வளோ அருமையான தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஏன் இந்த மாசத்துல நம்ம அந்த தேவன் அனுபவிக்க கூடாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை பார்த்து சொன்னாரு, உன்னை பார்த்து கொஞ்சி சொன்னாரு, நீ தாயின் வயிற்றுல நீ தெரிந்து கொண்டவன், நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியமே என்னன்னா தெரியுமா? உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது. அதனால அந்த விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. ஆமென். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது. ஒருவேளை நீங்க இந்த காலை நேரத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்கா, இந்த காலை நேரத்துல நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்கனாக்கா, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்களை இன்னைக்கு பிளாக்கா தெரியுதா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு காரியம், ஆண்டவரே நான் இதை எப்படி நான் நடத்துவேன், நான் இதை எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை தான் நம்புவேன், உங்ககிட்ட தான் நான் இந்த இஷ்யூவை கொண்டு வந்திருக்கிறேன், உங்க மூலமா தான் நான் செய்வேன் ஆண்டவரை நீங்க சொல்லும் போது, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். கண்டிப்பாக அவர் மறக்கவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியம் நமக்காக வைத்திருக்காரு. நம்மளை பார்த்து அவர் சொல்லணும், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லும் போது, நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது. போன வாரம் கேட்டீங்களே சக்சஸ பத்தி. சோ இந்த வார கர்த்தர் உனக்கு சொல்லி அனுப்புற வார்த்தை, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. சோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி நாம் அப்படியே ஜெபிக்கலாம்.